டெய்லி தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். தலைமுடி வாடுறதுக்கு சீப்பும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருந்தும் ஹேர் ஃபால் ஆகிறது மட்டும் ஸ்டாப் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போது இந்த 3 மிஸ்டேக்ஸ் நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய அம்மாக்கள் நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஹேர் ஃபால் நிற்கலைன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ப்ராப்ளம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் மட்டும் இல்லை, நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கிற நம்மளோட ஹேபிட்ஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் தான் மெயின் ரீசன். இன்னைக்கு அந்த டாப் 3 மிஸ்டேக்ஸை பற்றி கிளியராக பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, ஆயில் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு நிறைய பேர் தலைமுடிக்கு ரொம்ப அதிகமான அளவு எண்ணெயை அப்ளை பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, டெய்லியுமே தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுறாங்க. மூணாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் முடியோடைய அப்படியே தூங்குறாங்க. இது எல்லாமே தலைமுடிக்கு ஓவர்லோடு. இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு கரெக்டான வழி என்னென்னா, வாரத்தில் 2 நாள் தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணால் போதும். 10 நிமிஷம் மைல்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி தலைமுடியை வாஷ் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக என் தலைமுடிக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 2, வெட் ஹேரில் கோம் பண்ணுறது. தலைமுடியை வாஷ் பண்ண உடனே சீப்பு வச்சு உங்கள் தலைமுடியை வாரினீங்கன்னா ஹேர் ரொம்ப வீக்கஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். இதுக்கான ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா, ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறது, ஹேர் ஃபால் ரொம்ப டபுளாக ஆகிறது. இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழி என்னென்னா, ஒரு 60-70% முடி காஞ்சதுக்கப்புறமா பல்லு கொஞ்சம் அகலமாக இருக்கிற சீப்பை எடுத்து தலைமுடியை ஸ்லோவாக வாரணும். மிஸ்டேக் நம்பர் 3, ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஸ்லீப்பை இக்னோர் பண்ணுறது. இது நிறைய பேர் இக்னோர் பண்ணுற மிகப்பெரிய விஷயம். லேட் நைட் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஸ்லீப்பை இக்னோர் பண்ணுறது, எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. ஹேர் க்ரோத்துக்கு ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மிஸ்டேக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா, ஒரு 7 hours ஸ்லீப் ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் நைட்டில் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சைலண்ட்டாக ஒரு 5 minutes உட்காருங்க. இந்த வீடியோவுடைய கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா, முடி கொட்டுறது நிற்கணும்னா ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஹேபிட்ஸ் ப்ளஸ் ரொட்டீன் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேர் ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு சில ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.